அனைவருக்கும் வணக்கம். ஒரு மாபெரும் புரட்சியாளர், இந்திய பிரதமர்களையும் ஜனாதிபதிகளையும் கை காட்டிய ஒரு தமிழன், வீரன் சாவதே இல்லை கோலை வாழ்வதே என்ற வரிக்கு சொந்தக்காரர், தமிழ்நாட்டை நவீனமயமாக்கிய சிற்பி ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள். அவரை பற்றி சில பதிவுகள் மட்டும். இப்போ எல்லாருமே எக்ஸாம் எழுதுறீங்க, 10th. இப்போ அதில் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பாடம் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டல் மொத்த பாடமும் 5 பாடம் எல்லாமே அவங்க மறுபடியும் எழுதணும். ஐயா டாக்டர் ஐயா கலைஞர் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, அந்த பையன் எந்த பாடத்தில் ஃபெயில் ஆகிறானோ அந்த பாடத்தை மட்டும் அவனை எழுத சொல்லுங்கள், எழுதி பாஸ் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி அடுத்த கட்ட நகர்வுக்கு கல்வி எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியப்படுத்தினார். டாக்டரில் அவா மட்டும்தான் இருப்பாங்க. அதில் நம்ம பசங்கள்லாம் வரலையே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற அவருடைய சிந்தனை துறைகள்லாம் டாக்டர் சீட்டு படிக்கிறவங்க, டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ்லாம் படிக்கிறாங்க எல்லாருமே 65 கிலோலேருந்து 80 கிலோ வரைக்கும் ஒரு வெயிட் டன் ஒன்று வச்சுருங்க, அதில் கேட்டகரியில் நம்ம பையன் ஃபுல்லாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான அடுத்த கட்ட டாக்டர்களையும் இன்ஜினியர்களையும் உருவாக்கிய மாபெரும் தமிழகத்தின் சிற்பி ஐயா கலைஞர். ஒரு கவிஞர் ஒருத்தர் சொன்னார், தமிழில் விதவை அப்படின்ற சொல்லலே பொட்டு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னார். உடனே தலைவர் கலைஞர் அவர்கள் பதிலடி கொடுத்தாரு. விதவைன்றது தமிழ் மொழி இல்லை, அது சான்ஸ்கிரிட் சமஸ்கிருத மொழி. கையும் பெண் என்ற தமிழ் மொழி சொல்லி நீங்கள் பயன்படுத்தினால் 1க்கு 2 பொட்டு வைக்கலாம் என்ற ஒரு உன்னதமான மொழி ஆளுமை நம்முடைய இனமான தலைவர் அவர். இப்போ ராஜஸ்தான் ஒரு மாநிலம் இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். அங்கே போஜ்புரி அப்படின்ற ஒரு மொழி இருந்துச்சு. அந்த மொழியை இப்போ யாரும் பேசப்படலை, அதை பற்றி யாருமே சிந்திக்கவும் இல்லை. போஜ்பூரியில் இப்போ போஜ்பூரியில் அங்கே இருக்க படங்கள் ஃபுல்லாமே ஹிந்தி ஆளுமைக்கான படங்கள், ஹிந்தி ஷோ, ஹிந்தி நாடகங்கள் தான் நடக்கு. ஆனால் கலைஞர் அவர்கள் தன் மொழி, தன்னுடைய நாடகங்கள், இசை எதுவுமே அழிந்து விட வைக்கக்கூடாது, தமிழக திரைப்படத்துறை அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான வரி விலக்கு வச்சு இந்த ஹிந்தி படம் எத்தனை நாளில் ஓடணும், தமிழ் படம் எப்படி ஓடணும், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி, தமிழ் உலகம் பாலிவுட்ல இருந்து கடந்து ஒரு அமெரிக்கா ஜப்பான்ல எல்லா நாட்டுக்கும் நம்முடைய மொழி படங்கள் நம்முடைய திரைப்படங்கள்லாம் அவ்வளோ உயரத்துக்கு போகுது. அப்படின்றது காரணம் கலைஞர் அவர்கள் தான். விதை கலைஞர் போட்டது, அந்த விதை ஆலமரமாக உருவாகிவிட்டது தளபதியாரின் வழியில. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், நம்மளுக்கு கிடைத்த ஆகச் சிறந்த தலைவன் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் வழியில் என்றும் பயணிப்போம். தளபதியார் கண் அசைவில் களம் காண்போம்.